குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ ரிஷப ராசிக்கு சனி பகவான் பயிற்சியை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அவர் எப்போ பயிற்சி அடையனா, வரக்கூடிய பங்குனி மாதம் குரோதி வருடம் 15ஆம் தேதி 29/3/2025 இரவு 8:14 உங்கள் ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷப ராசிக்காரங்க என்னென்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். பாருங்க, ரிஷப ராசியில் கிருத்திகை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிருகசீரிச நட்சத்திரம் இருக்கு, ரோகிணி நட்சத்திரம் இருக்கு. அப்போ பாருங்க, இப்போ ரிஷப ராசியில் சந்திர பகவான் உச்சம் அடைகிறார், சுக்கர பகவான் ஆட்சி அடைகிறார். பாருங்க, அந்த ரிஷப ராசிக்காரங்க நியாயமா செயல்படக்கூடிய ராசிங்க. பாருங்க, உங்களோட உழைப்பை எல்லாருமே பயன்படுத்திக்குவாங்க. பாருங்க, தனக்குன்னு ஒரு 5000 ரூபாய் கூட சேமிச்சு வைக்கவே தெரியாது. எனக்கு பின்னாடி என்ன இருக்கு, எல்லாமே குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ராசி அப்படின்னா இந்த ரிஷப ராசி தான். அந்த அளவுக்கு ரிஷப ராசி குடும்பத்து மேல ஒரு பற்றுதல் இருக்கக்கூடிய ராசியா இருக்கு. ஏன்னா கால புருஷனத்துக்கு 2ஆம் வீடான குடும்ப ஸ்தானத்திலே உங்க ராசி வராரு. அப்ப குடும்பத்து மேல பாசம், குடும்ப நபர்கள் மேல் பாசம், எல்லாத்தையுமே அரவணைச்சு கூட்டிட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் இந்த ரிஷப ராசிக்கு இருக்கு போகுது. அப்போ அந்த ரிஷப ராசியிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்து நிற்கும் போதுதான் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. பாருங்க, 10ஆம் அதிபதி அப்படிங்கிற தொழில் ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு லாபத்துக்கு வரப்போறது. அப்போ இந்த காலகட்டங்களில் நிறைய லாபத்தை மட்டும் கடந்த 2.5 வருஷத்துக்கு சந்திக்க போறீங்க. பாருங்க, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் மூலியமாகவும் குடும்பத்து மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் வேலை மூலியமாக நிறைய அலைச்சலை சந்திக்கக்கூடிய ராசின்னு சொல்ல. பாருங்க, இந்த ரிஷப ராசிக்காரங்கள வேலையில உங்களுக்கு பயங்கரமான ப்ரெஷர் இருக்கக்கூடிய காலகட்டம்ங்க. பாருங்க, இந்த வேலையை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமா, அந்த அளவுக்கு வேலையில் ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஒரு நிம்மதியே ஒரு வேலையில் நிம்மதியான வேலையிலேன்னு பல நாள் புலம்பக்கூடிய ராசியா இருக்கு. ஏன்னா நம்ம தான் யாருக்குமே துரோகம் செய்யறது இல்லை, நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்கக்கூடிய ராசியா இந்த கடந்த காலகட்டத்தில் 2.5 வருஷமா அந்த மாதிரி செஞ்சிருச்சுப்பீங்க. பாருங்க, உங்களை விட மேலதிகாரிகிட்ட நல்ல ஒரு பேரு புகழ் கிடைக்கும்னு ஒரு எண்ணத்தோட போயிருப்பீங்க. ஆனா நீங்க செஞ்சது மட்டும்தான் தப்பு அப்படின்னு எக்ஸாக்டா 4 பேருக்கு முன்னாடி சுட்டி காட்டும் போதே தெரியும், இந்த வேலையை விட்டு போயிடலாமா, இல்ல வேற வேலைக்கு போயிடலாமா, இல்ல மாடுனாலும் மேய்ச்சிக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தையும் கூட கொடுத்துரும். தொழிலை மாத்திடலாமா அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுக்கும். பாருங்க, இது வரைக்கும் வெளிநாட்டுல நிறைய பேர் வேலைஞ்சிருப்பீங்க. அந்த வெளிநாட்டுல வேலை இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஹோம் லோன் போகும், கார் டியூ போகும், பைக் டியூ போகும், குடும்பத்தை பார்க்க முடியாம, குழந்தைய பார்க்க முடியாம நிறைய பேர் இந்த கடந்த காலகட்டத்தில் 2.5 வருஷமா வேலை விட்டுட்டு நிம்மதி இல்லாம ரொம்ப அலைஞ்சு திரியக்கூடிய ராசியா இந்த ரிஷப ராசி இருக்கு. நம்ம துரோகம் யாருக்குமே செய்யலைன்னா தான் அங்கதான் உங்களுக்கு நிறைய சோதனைகள் மேல சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய ராசிகள வேலையில பாருங்க, உங்களுக்கு விட சின்ன பையன் போய் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இல்ல பெண்களா இருந்தா மேல் அதிகாரோட ஆண்களோட டார்ச்சர் தாங்க முடியாம இந்த வேலையை விட்டு நின்றுக்கலாம், இல்ல கம்பெனி மாறலான்னு இருக்கலாம். பாருங்க, இதை விட அடுத்த கம்பெனிக்கு போகலான்னு போயிருப்பீங்க. அங்க போனாலும் ஒரு நிம்மதியே இல்லை. எப்படா இந்த ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே இருக்கக்கூடிய ராசியா இருக்குப்பீங்க. பாருங்க, இந்த சனி பகவான் அப்படிங்கிறது வரக்கூடிய அந்த பயிற்சியில 100% 10ஆம் அதிபதி 11 இருந்தால் 100% வெளிநாட்டு யோகம் இருக்கு ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சனிவான் பயிற்சியான நிம்மதியாக ஒரு தொழிலையோ இல்லை வேலையிலையோ நிம்மதியாக அப்பாடா அப்படி நிம்மதியாக உட்காரக்கூடிய சூழ்நிலையாக உருவாக போகுது. பாருங்க, உங்கள் ராசியிலே ஜென்மத்திலே குரு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் அதிபதி குரு பகவானே உங்கள் ராசியில் சந்திக்கிறார். அப்போ இதே ஒரு பெரிய பாக்கியம். அது மட்டும் இல்லாமல் அந்த சனி பகவான் தொழில்காரகன் அப்படிங்கிறது, வேலைக்காரகன் அப்படிங்கிற சனி பகவானே உங்க ராசிக்கு 11ஆம் இட லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுதுதான் தெரியும் இதுக்கு மேல நீங்க யாருன்னு காட்ட போறீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நியாயமா நேர்மையா செயல்படக்கூடிய ராசியை பார்த்தீங்கன்னா பல சோதனைகளை தாண்டி நம்ம வாழலாமா வேண்டாமா அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை வேலையில சந்திச்சிருப்பீங்க. பாருங்க, இந்த சனி பகவான் அங்க பயிற்சியானதையும் நிம்மதியா உட்கார போறீங்க. அப்புறம் இதுக்கு மேலதான் உங்களோட வீர விளையாட்டுல நிறைய வேலையில காட்ட போறீங்க. இதுல பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல நிறைய நஷ்டம் அடைஞ்சு வைப்பீங்க. பாருங்க, ஒரு கடன் வாங்குவீங்க, அந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவீங்க, இன்னொரு கடன் வாங்கி அப்படியே பல கடன், வட்டிக்கு மேல வட்டி, தகுதிக்கு மேல வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு கடந்த காலகட்டங்களில் தள்ளப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஏன்னா பாருங்க, ஒரு கல்யாணம் முடிச்சிருப்பீங்க,
அந்த கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப கிராண்டாக பண்ணியிருப்பீங்க. அந்த கிராண்டாக பண்ணிட்டு வந்தவர் தான் தெரியும். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே மறுபடியும் திரும்பி போயிடுவாங்க. இந்த பொண்ணோடு சேரவும் முடியாமல், அடுத்து கல்யாணம் முடிக்க முடியாமல், இந்த சேர்ந்து வாழ முடியாமல், நீங்கள் போட்ட கடன் வாங்கி தான் கல்யாணமே முடிச்சிருப்பீங்க. ஒரு நிம்மதியான சூழ்நிலை, இந்த கடனும் கட்ட முடியாமல், அந்த பொண்ணு கூடயும் சேர்ந்து வாழ முடியாமல், அந்த மாப்பிள்ளோடையும் சேர்ந்து வாழ முடியாமல், நிறையா பிரச்சனையை மட்டுமே கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா அங்கே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை அங்கே சனி பகவான் பார்க்கும்போது தான் நீங்கள் திருமணத்தில் பையன் இதுதான் பொண்ணு இதுதான் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கு பாருங்கள். நம்பி வந்திருப்பீங்க. அந்த நம்பி போனவரை தான் தெரியும், வந்தவரை தான் தெரியும், அங்கே இந்த வீட்டில் தெரியாமல் கல்யாணம் முடிச்சிட்டுமே அப்படின்னு தினம் தினம் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. பாருங்கள், ஒரு சின்ன பிரச்சனை அது பூகமாக வெடிச்சிருச்சு, அது என்ன பண்ணுறதுனே தெரியல, இல்லை சேர்ந்து வாழலாமான்னு யோசனை, அப்படி இல்லாட்டி டைவர்ஸ் பண்ணிக்கலாமான்னு யோசனை கூட இருக்குது. பாருங்கள், அங்கே உங்கள் ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறது 7ஆம் இடத்தை பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தை அந்த சனி பகவான் அங்கே வந்துடுறாரு. அப்போ 100% உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போய் பேசினோம்னா 100% நல்லபடியாக அந்த பொண்ணே உங்களோட வந்து சேர்ந்து வாழக்கூடிய தன்மையாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பையனும் கூட சண்டை போட்டு போயிட்டாலும் கூட அந்த பையனும் வந்து உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய தன்மையாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அந்த ராசியை பார்த்தாலே போதும், அந்த 3ஆம் பார்வையும் உங்கள் ராசியை பார்க்காதே போதும், 100% லாபஸ்தானாதிபதி பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாக்கியஸ்தானம் கூட, அந்த பாக்கியஸ்தானாதிபதி உங்களுக்கு பார்த்தாலும் போது நிம்மதியாக 100% வரக்கூடிய குடும்பம் அப்படிங்கிறது நல்லபடியாக வரக்கூடிய காலகட்டத்தில் அமைய போகுது. பாருங்க, இது வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகலைங்க, என்னை விட சின்ன பசங்களுக்கெல்லாம் ஆகுது, எனக்கு மட்டும் ஆகலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட 100% இந்த காலகட்டங்களில் கம்பல்சரி வரப்போகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். அந்த கலத்திர காரகன் அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்க போறாரு. அது பாருங்க எப்படி வர போறாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் அவங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அங்கே 100% நல்ல பலனை மட்டுமே வழங்க போகிறார். அப்போது அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு ராசியிலேயே இருக்க போகிறார். அப்போது அந்த குரு பகவானும் நல்ல இடத்துல இருக்க போகிறாரு, அந்த 7ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் கல்யாணம் ஆகவே இல்லை, 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் கூட ஆகலைன்னா இந்த சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் 100% கல்யாணம் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்கு ஆக போறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா உண்டு அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, நம்ம கல்யாணம் தான் ஆயிடுச்சுங்க, நம்ம குழந்தை பேர் எப்பதான் வரும்னு எனக்கு தெரியலைங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது குழந்தை இல்லை அப்படி ஒருத்தர் கேட்டக்கூடாதே அப்படின்னு வச்சு நல்லது கெட்டது கொடுக்கும்போது நல்லபடியா நிம்மதியா போயிட்டு வரக்கு இல்லையே, எப்பதான் நம்மளுக்கு கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு போகாத கோயில் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். பாருங்க, கர்மகாரகன் அப்படிங்கிற சனி பகவான் தான். அந்த சனி பகவான் பார்க்கும் இடமெல்லாம் நல்லது. ஏன்னா சனி பகவான் கொடுப்பார் யாருமே இல்லை. பாருங்க, லாபஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சு உங்க ராசிக்கு 5ஆம் இட பூர்வ புண்ணிய குழந்தை பேரு ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். பாத்தீங்களா, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயம் 100% நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. பாருங்க, நீங்க என்னன்னா ஒரே ஹாஸ்பிட்டல் போறதுக்கான வாய்ப்பு மிக குறைவா இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்ச நாளைக்கு போவீங்க, அடுத்த ஹாஸ்பிட்டல் கொஞ்ச நாளைக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. பாருங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு நிரந்தரமா போங்க. நிச்சயமா இந்த சனி பகவான் பயிற்சி கர்மகாரகன் அப்படிங்கிற சனி பகவான் தான். அவர் 5ஆம் இடத்தை பார்த்தாலும் 11ஆம் இடத்தை பார்த்தாலும் கம்பல்சரி குழந்தை பேரு இந்த காலகட்டத்துக்குள்ள கிடைச்சே தீரும் அப்படின்னு ஆணித்தனமா சொல்லக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு அமைய போகுது. பாருங்க, இந்த குழந்தைகள என்ன முன்னேற்றம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க. எந்த படிப்பு படிச்சா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், இல்லை எந்த வேலைக்கு போனா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலே எந்த நல்லபடியா படிப்பீங்க. பாருங்க, அந்த சனி பகவான் உங்களை 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 100% உங்களுக்கு குழந்தைகள் மூலிமா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல படிப்பை கொடுக்கும், படிப்பு உயர்வை கொடுக்கும். பாருங்க, இதுல இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா 11ஆம் இடத்துல உங்களுக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்றதுக்கு கூட உங்களுக்கு சனி பகவான் தான். அவரு 11ஆம் இடத்துல இருக்க போறாரு. அப்ப தொழில் கம்பல்சரி செய்யும் பொழுது மிக கவனமா செயல்படுறது மிக சிறப்பான அமைப்பு. ஏன்னா அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்ற இடம் தான் உங்களுக்கு மகர ராசி தான். அந்த மகர ராசிக்கு உண்டான அதிபதியும் சனி பகவான் தான். அவரே உங்களுக்கு 11ஆம் இருந்தாலும் கூட, உங்களுக்கு அஷ்டமாதிபதி 11ல் வந்தாலும் கூட லாபங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் வரும். சற்று வேலை செய்யும் பொழுதும் கூட, தொழில் செய்யும் பொழுதும் கூட கவனமா இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பாக
உண்டாகும். அதில் பாருங்கள், நீங்கள் தொழில் செஞ்சுருக்கலாம். ஆனால் தொழில் கடந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சனி பகவான் நாங்கள் 2.5 வருஷம் நல்லபடியாக தொழில் செஞ்சுருக்கலாம். அப்போ அந்த சனி பகவான் அப்படிங்கிறது பேச்சே எங்கள் 11ஆம் இடத்துக்கு வரும்போது லாபம் கொஞ்சம் வரமாக இருக்கும், ஆனால் செலவு அப்படிங்கிறது 2 மடங்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. பாருங்கள், உங்கள் ராசிக்கு அந்த 11 சஞ்சாரம் செய்யும் பொழுது திருநள்ளாறு போயிட்டு வந்துட்டீங்கனாலே ஒரு பெரிய பாரத்தை இறக்கிட்டு வந்துட்டீங்க. அது எப்பவுமே நீங்கள் ராசிக்கு 11 சனி பகவான் வரும்போது நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அது 2 மடங்காக உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போது வரக்கூடிய 2.5 வருஷத்தில் அந்த சனி பகவான் அப்படிங்கிற நீதிமான நேர்மையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக யாருக்கு எந்த துரோகம் செய்யலைன்னா நீங்கள் நல்லா நிச்சயமாக இருக்க போகிறீங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவர் நியாயமாக செயல்படக்கூடியவரை மட்டும் எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டார். அப்போ நீங்கள் நியாயமாக செயல்படலைன்னா மட்டும்தான் சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சார பலன் மட்டும்தான். உங்கள் ராசியில் சனி பகவான் என்ன நிலையில் இருக்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. மற்றும் பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.